नमो भगवते श्रीरमणाय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. மூஷி வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குர்மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. விநாயகனே வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினார் கண்ணிற் பணிவின் கணிந்து இருவராம் தெய்வ பெரியரால் அறியாய் இவ்வுரு எதற்கென தள்ளி பருகலாமனித்த படிவமேற்கொண்டு பணிந்தெழுமடி அவர் தமக்கு கருவதாதருள கங்கணம் பூண்டு கச்சையும் அதற்கெனக் கட்டி திருவண்ணாமலையில் சிறக்க வீற்றிருந்தாய் தேசிக ரமணமா தேவே. உன்மதி அணிந்த குடிலமும் மறைத்து குடநயனத்தையும் மறைத்து மான்மழு அணிந்த மலர்க்கரம் முதலாயாவையும் மறைத்தனை எனினும் மால் முதலோரை அளித்த பைங்கீழமிடத்தினை மறைத்தலும் வழக்கோ. தேன்மடை திறந்த கொன்றையும் மறைத்த தேசிக ரமணமா தேவே. முற்பல போரை முற்பல பேரை முகங்களை நெறித்தும் மூக்கொடு கரங்களை அறிந்தும் பற்களை உடைத்தும் தலைகளை தரித்தும் பறித்து நற்கண்களை அந்தோ பற்பல விதமாய் பல பட புரிந்த பழவினை ஒழித்திட பரிந்தோ சிற்பர யோகம் செறிந்து நிற்கின்றாய் தேசிக ரமணமா தேவே. தேசிக ரமணமா தேவே. தேசிக ரமணமா தேவே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு 2 உலகப் போர்கள் நடந்த பொழுது அந்த சமயத்திலே உலகமே துக்கத்தால் பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே இந்த உலகம் என்கின்ற பாலைவனத்திலே எவ்வளவோ கண்ட்ரிஸ், எவ்வளவோ நாடுகள் துன்பப்பட்டன. அதிலே நமது பாரத தேசத்திலே ஒரு பாலைவன சோலையாக அருணாச்சலத்தை புனிதப்படுத்தினாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லோரையும் இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 36வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் தொகுப்புகள் இவை 2மே 10 பாட்டு இல்லை, அதனால நான் அதை கம்பைன் பண்ணேன். ஒன்று திருவருட்திறம் 4 பாடல்கள், அந்த அடுத்தது திருவடி திருத்தாண்டகம், அதுல 6 பாடல்கள். ஆகவே இந்த 2 பாடல் தொகுப்புகளையும் இன்றைக்கு பார்க்கலாம். இதுல மாணவருடைய பாடல்களிலே மிக பிரசித்தமானது ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே
அதே வரியை முருகனார் இந்த முதல் பாட்டிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது திருத்தாண்டக பண்ணில் அமைந்தது. ராகம் அரிகாம்போதி. நூலுக்கு போகலாம். இதுல திருவருள் திறம் பிரித்தால் திருவருள் பிளஸ் திறம். திறம்னா அந்த சக்தி, திறன், திறம், திரள், இதெல்லாம் வலிமையை குறிப்பது. இந்த திரு அருள் பகவானுடைய அந்த திருவருளினுடைய சக்தியை குறிப்பது இந்த குறிப்பன இந்த பாடல்கள். முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். ஆட்டினால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கினால் ஆரொருவர் அடங்காதாரே, ஊட்டினால் ஆரொருவர் உண்ணாதாரே, உறக்கினால் ஆரொருவர் உறங்காதாரே, வாட்டினால் ஆரொருவர் வாடாதாரே, வாழ்வித்தால் ஆரொருவர் வாழாதாரே, காட்டினால் ஆரொருவர் காணாதாரே, காண்குனர் ஆர் வெங்கடவர் காட்டாக்காலே, ஆட்டினால் ஆரொருவர் ஆடாதாரே என்கிறார் பகவான். இந்த உலகாதி விஷயாதி சுகங்கள் இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவனை ஆட்டி வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதிலிருந்து யாரால் தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆடாமல் இருக்க முடியும். இது என்ன இருக்குன்னா, இந்த பாடல் தொகுப்பு 4 பாடல்களிலும் முருகனார் சொல்ல வருவது அவனன்றி அணுவும் அசையாது. இதைத்தான் சொல்ல வரார். இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டா பகவான் கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டு அதுக்கு அவர் ரொம்ப அற்புதமா பதிலெல்லாம் சொல்லி எல்லாம் ஆச்சு. அவனன்றி அணுவும் அசையாது அப்படின்னா நமக்கு என்னத்துக்கு நம்ம எஃபர்ட் அப்படின்னு கேட்டவாள்லாம் இருக்கா? சில பேர் இப்ப நியோ அத்வைதா அப்படின்னு இந்த உலக வாழ்க்கையில வந்து பிறந்தாச்சு, இந்த ஆன்மீக பயணம் என்ற கப்பல்ல ஏறியாச்சு. சில பேர் இதனுடைய பெருமைகளை உணர்ந்து போனா சீக்கிரம் போவா. சில பேர் ஆத்மவஸ்து வேதாந்தம் எதுவுமே தெரியலன்னா அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கடுமையா துன்பங்களை அனுபவித்து அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் போவா. எப்படியும் போய்தான் ஆகணும். கப்பல்ல ஏறின்ட்டா அது நம்ம எஃபர்ட் பண்றோமோ இல்லையோ அதற்கு நம்மளை கொண்டு போய் அங்க விட்டுடும். அதனால அப்படி பார்த்தாலும் எஃபர்ட் எதுக்கு? முயற்சி என்பது வேஸ்ட். நம்ம முயற்சியினால் ஆவது ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாம் வரட்டு வேதாந்தம் பேசுறவா நிறைய பேர் இருக்கா. அதுக்கு இந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் கோட் பண்ணுவாங்க. உண்மை நிலை என்னன்னா, ஆல் அவர் எஃபர்ட்ஸ் எல்லாமே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். யாருக்குத்தான் அந்த சுயநலம் இருக்காது? நம்மளை பத்திய உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கோ. நான் மாட்டேன் அப்படின்றவா யார் தான் இருப்பா? சோ நம்ம விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ, நாம் செய்து வைத்த பழைய வினைகள் நம்மை இந்த உலக வாழ்க்கை என்கின்ற சக்கரத்துல தள்ளிவிடும். அது அந்த சக்கரம் சுழலும் போது நாமும் சுழலுவோம். நம்மை பற்றிய உண்மை நமக்கு தெரிந்து விட்டால் எந்த அளவு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு துன்பம் இல்லை. இதைத்தான் வள்ளுவரும் இந்த பெரிய வேதாந்த உண்மையைத்தான் சொல்றார். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். யாதெனின் யாதெனின் எந்த எந்த விஷயங்களில் இருந்து ஒருவன் தப்பித்துக் கொள்ளுகிறானோ அப்போ அதனால அந்த விஷயாதி சுகங்களினாலே அந்த உலக விவகாரங்களினாலே நோதல் துன்பப்படுதல் அதனின் அதனின் எந்த பற்றை நீ அறிக்கிறாயோ, எந்த பற்றை நீ விட்டு விடுகின்றாயோ அந்த பற்றிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வது சாத்தியமானது. அப்படித்தான் நடக்கும்.
பற்றுக்களை முற்றும் அறுத்தால் துன்பம் என்பது முற்றும் அற்றுப்போகும். இததான் அவரு சொல்றார். அப்படி இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆட்டினால் ஆரொருவர் ஆடாதாரே. இப்போ சில பேர் சொல்றா, இந்த வேதாந்தம் ஸ்ரீராம் நீங்க சொல்லிக் குடுக்குறீங்களே, இதனால விரக்தி வந்து, வைராக்கியம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் போட்டா எப்படி உலகம் நடக்கும்? அப்படின்னு. அப்படியெல்லாம் நடக்காது. அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஆனால் இந்த வேதாந்தத்தை தெரிந்து கொள்கின்ற ஒரே ஒரு வழியினால தான் நமக்கு வாழ்க்கையிலே சுகமும், அமைதியும் இருக்கின்றது. அதுக்காகவாவது வேதாந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்த ஞானத்தை பெற வேண்டும். அத நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இதுதான் முயற்சி. இல்லைன்னா, இதுல இன்னொரு விபரீதமான ஒரு விளைவும் இருக்கு. சில பேர் ரொம்ப கொடூரமா கஷ்டப்படுத்துறாங்க. துப்பாக்கி எடுத்துக்கிறது, ஆப்டவாளெல்லாம் சுடுறது. இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன கதின்னா, நம்ம மதம் என்ன சொல்றது? அவ்வளோ கொடூரமா இருக்கவும் புலியா பொறக்குறான். வஞ்சகமா இருக்கிறவன் நரியா பொறக்குறான். அந்தந்த மிருகங்களுக்கு ஒரு ஒரு குணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சொல்றது அது ப்ரிடாமினன்ட்டா இருக்கு அதுக்கு. அது இதனால தான். இந்த மனுஷனுடைய சுபாவம் தான், அவன் அந்த பிறவியை எடுக்கும்போது அவனுக்கு அந்த சுபாவம் வருது. பட் மனித பிறவி கிடைத்து ஒருவன் மீண்டும் மிருக பிறவிக்கு போனா, அதை விட ஒரு கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. அதிலிருந்து மீண்டும் மனித பிறவி கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப துர்பலம். இதத்தான் ஆல்மோஸ்ட் எட்டர்னல் ஹெல் அப்படின்ற ஒரு மதத்துல. யூ ஆர் கண்டெம்ன்ட் டு எட்டர்னல் ஹெல். அத நம்ம மதம் ஒத்துக்கிறது இல்ல. அது அந்த பாபத்தை அனுபவித்து தீர்த்துவிட்டு, மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து தான் தீரணும். இட் இஸ் நாட் எட்டர்னல். எட்டர்னல் ஹெல்லும் கிடையாது. எட்டர்னல் சொர்க்கமும், ஹெவனும் கிடையாது. யூ ஹேவ் டு வொர்க் அவுட் யுவர் கர்மாஸ் அண்ட் கம் பேக் ஹியர். அப்படி இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபடும்படியாக நம்ம சுபாவம் இருக்குமேயானால், அத நம்ப மாத்திக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அதத்தான் சொல்றாரு. "ஆட்டினால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கினால் ஆரொருவர் அடங்காதாரே." பகவானுக்கே அருணாச்சலேஸ்வரர் அந்த 16 வயதுல காம, குரோத, துவேஷ, லோப, மத, மாச்சரியங்கள்லாம் ரொம்ப தலைவிரித்து ஆட துவங்குகின்ற தருணம் அந்த 16 வயது. அந்த சமயத்துல அப்பதான் இந்த யூ மஸ்ட் கேட்ச் தம் யங்ன்னுவாங்க. அது மாரி அந்த ஒரு ரைட் டைம்ல அவரு அருணாச்சலேஸ்வரர் பகவான புடிச்சார். அப்படி அவர அடக்கிப்புட்டா, யார் ஒருவர் அடங்காதார். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆத்ம வஸ்துவிலே அடங்கி போய்த்தான் தீரணும். வேற வழியே கிடையாது. ஊட்டினால் ஆரொருவரும் உண்ணாதாரே. இந்த ஆன்ம அமுதை ஊட்டினால் யார் ஒருவரும் உண்ணாதாரே. உறக்கினால் ஆரொருவரும் உறங்காதாரே. இந்த ஆன்ம மயக்கத்திலே பகவான் ஒருவரை உறக்க வைத்தால், தூக்க பண்ணிவிட்டா, அந்த யோக நித்திரையை அனுபவிக்காமல் உறங்காமல் இருப்பது என்பது எவரால் முடியும்? இப்ப நான் சொல்றதெல்லாம் பாருங்க, ஒரு லோகாயத்தமான அர்த்தத்திலேருந்து ஆன்மீகமான அர்த்தமே சொல்லின்னு வரேன். அதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கும்படியா முருகனர் பண்றார். வாட்டினால் ஆரொருவரும் வாடாதாரே. இந்த உலக மயக்கம் என்பது உன்னை விட்டு போய்த்தான் தீர வேண்டும் என்ற அந்த உலக மயக்கத்தை வாட்டினால் வாட வைத்து விட்டால், யார் ஒருவர் வாடாதாரே. வாழ்வித்தால் ஆரொருவரும் வாழாதாரே. ஆன்ம வஸ்துவிலே ஒருவரை பகவான் வாழ்வித்தே தீருவேன் என்று அதைத்தானே உபனிஷதம் சொல்றது. கோடிக்கணக்கிலே ஜீவர்கள் இந்த ஆத்ம வஸ்துவை தேடலாம். ஆனால் எவரை இந்த பிரம்மம் வரிக்கின்றதோ அவனே பிரம்ம வரிஷ்டன் ஆகிறான். சாய்ஸே இல்ல. அதுக்கு ஃபைனல் நிலை. அந்த கருணையை ஆத்மவஸ்துவிலிருந்து நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு தான் இந்த முயற்சி உதவும்.
ஆகவே வாழ்வித்தால் ஆரொருவர் வாழாதாரே, காட்டினால் ஆரொருவர் காணாதாரே. இந்த ஆத்மவஸ்துவை தரிசனம் பண்ணித்தான் தீரணும்னு அவர் அந்த ஞான சாட்சி கொடுத்தா. அர்ஜுனனுக்கு கூட கடவுள் எவ்வளவு பாரபட்சமற்றவர் பாருங்க. ஸ்ரீகிருஷ்ணர் பரிபூர்ண ஞானியாக இருந்தாலும் பாண்டவர்களிலே நான் அர்ஜுனன் என்று அவர் பெருமை பேசினாலும், அந்த அளவு அர்ஜுனனோடு ஈருடல் ஓர் உயிராக பழகினாலும் அவனுடைய தகுதியைத்தான் பார்த்தார். அவனுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணுன்றதுக்காக அவருடைய விஸ்வரூபத்தை காமிச்சாரே தவிர ஆத்ம தரிசனத்துக்கு காமிக்க தன்னுடைய ஆத்ம வஸ்துவை அதை காமிச்சு கொடுக்கல. ஞான சாட்சியை கொடுக்கல. அங்க பகவத்கீதையிலேயே என்ன போட்டிருக்குன்னா திவ்ய சக்ஷுன்னு தான் போட்டிருக்கு. இட்ஸ் அ ஸ்பெஷல் லைக் யுவர் டெலஸ்கோப் ஆர் மைக்ரோஸ்கோப். கண்ணுக்கு தெரியாத விஷயத்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறோம். கண்ணுக்கு தெரியாத விஷயத்த பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கிறத டெலஸ்கோப்ல பார்க்குறோம். இட் இன்க்ரீசஸ் யுவர் ரேஞ்ச். இது ரெண்டுமே உங்களுக்கு திவ்ய சக்ஷு தான். அப்படி ஒரு திவ்ய சக்ஷுவை கொடுத்து அர்ஜுனா நீ நான் காமிக்கிறேன் நீ பாருன்னு கூட சொல்லாத. வரிகளெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. நீ எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அத்தனையும் பார். அர்ஜுனனுடைய அந்த மனோ அவன் எப்படிலாம் ஒரு விஸ்வரூப தரிசனம் இறைவனுக்கு இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறானோ அத்தனையும் காமிக்கிறார். அது ஆத்ம தரிசனம்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பாரபட்சமற்றவர் இறைவன். அப்படி காட்டினால் ஆரொருவர் காணாதாரே, காண்குனர் ஆர். யார்தான் இதை பார்க்க முடியும்? வேண்டவர் காட்டாக்காலே. பகவான் அந்த ஆத்ம தரிசனத்தை நமக்கு செய்து வைக்கவில்லை என்றால் எவரால் அதை பார்க்க முடியும் என்கிறார். அடுத்த பாடலிலே ஏற்றினால் ஆரொருவர் ஏறாதாரே, இறக்கினால் ஆரொருவர் இறங்காதாரே, தோற்றினால் ஆரொருவர் தோன்றாதாரே, துடைப்பித்தால் ஆரொருவர் துடையாதாரே, மாற்றினால் ஆரொருவர் மாறாதாரே, மயக்கினால் ஆரொருவர் மயங்காதாரே, தேற்றினால் ஆரொருவர் தேராதாரே, தேருனர் ஆறு வெங்கடவர் தேற்றாக்காலே. ஏற்றினால் ஆரொருவர் ஏறாதாரே. பகவானே தானே எடிப்படியாக இருந்து நம்மை அவரை ஏற்றி விட்டால் நம்ம ஆத்ம வஸ்துவுக்கு யாரால்தான் ஏற முடியாது. யார்தான் ஏற மாட்டார்கள். இறக்கினால் ஆரொருவர் இறங்காதாரே. அப்படி இல்லாமல் உனக்கு இந்த ஜென்மத்தில் ஆத்ம வஸ்து இல்லை, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பகவான் சொல்லிட்டா யாரால ஏறி போய் அந்த ஆத்ம முக்தி பதத்தை அடைய முடியும்? இதுக்கெல்லாம் உதாரணம் இருக்கான்னா சேம் கிருஷ்ணர் தான் ஞாபகம். வாமனாவதாரம் மகாவிஷ்ணு மகாபலிக்கு இந்திரனுக்கு சாதாரணமான அந்த இந்திர பதவியை மீட்டு கொடுக்கிறார். மகாபலிக்கு சுதலம் என்ற பாதாளத்தை கொடுக்கிறார். அங்க தேவலோகத்துல எப்படி இருப்பாளோ அதே மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கேயும் நடக்கும்ன்றார். அங்க வியாதி கிடையாது, நல்ல தேக ஆரோக்கியம், இன்பங்களை அனுபவிப்பதற்கு உடம்புல நல்ல சக்தி. மொத்தத்துல ஒரு வானலோகத்தை, ஒரு சொர்க்கலோகத்தை அங்கே சுதலம் என்ற பாதாளத்திலே மகாவிஷ்ணு சிருஷ்டிக்கிறார். அவருடைய மகாபலியினுடைய பாட்டனார் இவர் கேட்கிறார், பிரகலாத் ஆழ்வார். மகாபலி நீ அந்த இதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீ அந்த சுதலம் என்ற பாதாளத்துக்கு நீ போ, அங்க போய் நீ ஆட்சி பண்ணு, அதுக்கு ராஜாவாரு. உன்னுடைய கோட்டை வாசலே நான் கதாயுதத்தை ஏந்தி காவல் காக்கின்றேன், உன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன். இப்படிலாம் சொல்லும் போது பிரகலாத் ஆழ்வார் கேட்கிறார், நாங்கெல்லாம் கூட போலாமான்னு கேட்கிறார். மகாவிஷ்ணு எல்லாரும் போலான்ற, நீங்க எல்லாரும் போலாம். இது திஸ் இன்விடேஷன் இஸ் ஓபன் டு எவ்ரிபடி.
மகாபலி யாரெல்லாம் அழைச்சின்னு போறாரோ எல்லாம் போயிட்டு வாங்க. அங்க போயிட்டதுனாலதான் கேரளால அவர் அவர் ஆட்சி பண்ணியிருக்கார். அதனால திருவோணத்தன்று அது பரசுராமர். மகாபலி சுதலம் என்ற பாதாளத்திலே சென்று அப்படியெல்லாம் சௌக்கியமாயிரு எல்லாம் சொல்றாரு. கடைசியில அதே மகாவிஷ்ணு என்ன சொல்ற, அந்த அளவு மனம் நெகிழ்ந்து அவனுக்கு எல்லாத்தையும் பண்றவர். ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உனக்கு ஆத்ம ஞானத்தை அடுத்த மன்மந்திரத்துல நான் கொடுக்குறேன், இந்த மன்மந்திரத்துல நீ இப்படி இருன்ற. அவன் இன்னும் கூட ஹஸ் டு மேக் ஹிம்செல்ஃப் பெட்டர். அதை தான் சூசகமா சொல்றார். இஸ் ஹிண்டிங் அவுட். பாகவதத்துல அது ரொம்ப, அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ மைன்யூட்டா இருக்கே இந்த விஷயங்கள்லாம். அவர் கிருஷ்ணர் மாசா கிருஷ்ணர்னே அவர் இந்த மகாவிஷ்ணுடைய மனசு உள்ள பூந்து பூந்து பார்க்க வேண்டியிருக்கு. யூ ஹாவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். அப்படியெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அப்படி இறக்கினால் ஆரொருவர் இறங்காதாரு. நீ போகக்கூடாது, உன்னை இறக்கி இங்க சுதலத்தை இறக்குறது நிஜமாவே இறக்கி விட்டார் அவர் பாதாளத்துக்கு. யாரொருவர் ஆரொருவர் இறங்காதாரே, தோற்றினால் ஆரொருவர் தோன்றாதாரே. தோற்றினால் ஆன்ம வஸ்துவிலே ஆன்ம சாம்ராஜ்யத்திலே உன்னை தோன்ற வைத்தால் யாரொருவர் தோன்றாதாரே. லோகாயத்தமா அர்த்தம் சொன்னா நான் இந்த லோகாயத்தமான அர்த்தத்தை சொல்லாது, உங்களுக்கே தெரியும். அது பார்த்தா அதுதான் முக்கியமா முதல்ல வரும். இந்த உலகத்திலே உன்னை பிறக்க வைத்தால் யார் ஒருவர் தோன்ற வைத்தால் யாராலத்தான் நான் கருவடைதல் என்பதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் யாரால சொல்ல முடியும்? துடைப்பித்தால் ஆர் ஒருவர் துடையாதாரே. உனக்கு இனிமே ஜென்மமே கிடையாதுன்னு தொடச்சு விட்டா யாரால அதை மீற முடியும்? துடையாதாரே. அவளே ஆத்ம வஸ்துவாயிட்டா எல்லா ஜென்மங்களையும் இனி பிறக்க வரப்போகிற அத்தனை ஜென்மங்களையும் அவர் துடைத்து விடுவார்கள். துடைக்கப்படும். துடையாதாரே அவளுக்கு ஒரு பெருமை சேர்க்கிறார் முருகனார். ஏன்னா தேர் ஒன் வித் ஆத்மா செல்ஃப். அதனால யார் ஒருவர் துடையாதாரே. மாற்றினால் ஆரொருவர் மாறாதாரே. இந்த அகந்தை வாழ்விலிருந்து ஆன்ம வாழ்வுக்கு பகவான் நம்மை மாற்றினால் யாராலத்தான் அப்படி மாறாமல் இருக்க முடியும்? மயக்கினால் ஆரொருவரும் மயங்காதாரே. அதெல்லாம் கிடையாது. உலக வாழ்க்கையில் நீ மயங்கி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னுட்டா யார் ஒருவர் மயங்காதாரே. இதே முன்ன சொன்ன மாதிரி ஆத்து மயக்கத்துல கொண்டு போய் சேர்த்தா யார் ஒருவர் மயங்காதாரே. தேற்றினால் ஆரொருவர் தேராதாரே. ஆன்ம வஸ்துவாக நம்மை தேற்றினால் பகவான் யாரையாவது தேற்றினால் அவரால் ஆத்ம வஸ்துவாக தேராமல் இருப்பதற்கு முடியுமா என்ன? தேருணரார் வெங்கடவர் தேற்றாக்காரே. பகவான் அந்த மாதிரி அருள் பாலிக்கலன்னா அவரை மீறி ஒருத்தர் போய் தேறி ஆத்ம வஸ்துவை போய் அடைஞ்சிட முடியுமா? தேருணர் ஆர் என்று கேட்கின்றார். பிறகு அடுத்த பாடலிலே இருத்தினால் ஆரொருவர் இராதாரே. இயக்கினால் ஆரொருவர் இயங்காதாரே. அறுத்தினால் ஆர் உடலம் பொலியாதாரே. அரும் பட்டினி விதித்தால் உடங்காரே. வருத்தினால் ஆர் ஒருவர் வருந்தாதாரே. மகிழ்வித்தால் ஆர் ஒருவர் மகிழாதாரே. திருத்தினால் ஆர் ஒருவர் திருந்தாதாரே. திருந்துனர் ஆர் வேங்கடவர் திருத்தாக்காலே. இருத்தினால் ஆரொருவர் இராதாரே. ஆன்ம வஸ்துல கொண்டு போய் நம்ம இருக்க வைத்தால் எப்படி ஒருவர் அங்கே போய் இல்லாமல் இருக்க முடியும்? இன்னொன்னு இருத்தினால், இதுதான் அர்த்தம். லோகாயத்தமா பார்த்தா கூட பகவான் அப்படியே டோட்டலா செயலற்றவராக்கி விட்டார். முற்றிலும் அக்கர்த்தாவாக்கி விட்டார் பகவான். அப்படி ஆக்கிவிட்டா அந்த மாதிரி ஆகாம யாரால இருக்க முடியும்? இருத்தினால் இருக்க வைத்தால் சும்மா இரு அப்படி வச்சுட்டா யாரால என்ன பண்ண முடியும்? இயக்கினால் ஆர் ஒருவர் இயங்காதாரே. அது மாறாக பகவான் ஏக்குவித்தார்.
யாரால தான் ஏங்காமல் இருக்க முடியும்? அருத்தினால் ஆரோடுவர் பொலியாதாரே. அருத்துதல்னா ஆத்ம ஞானத்தை அளித்தல்னு அர்த்தம். ஸ்பெசிபிக் டைரக்டாவே. இதனால நானாவது இத்தனை நேரம் நான் சொல்றேன். இங்க அவரே சொல்றார். அருத்தினால் ஆர் உடலம் பொலியாதாரே. இந்த பகவானுடைய அந்த சிவ தேஜஸ் இருக்கே, அப்படி பொங்கி பொங்கி வருமா. குஞ்சுசாமி சொல்வார், அது எப்போ ரொம்ப ப்ராமினெண்டா பர்செப்டிபிளா இருந்ததுன்னா, மாபெரும் மகாராஜாக்களும் மகாராணிகளும் ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு டிப்டாப்பா வந்து பண்ணி அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணி அவர் கூட இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டா சரின்னு பகவான் ரொம்ப கிரேஷியஸாக அலோவ் பண்ணா, அவள் பகவான் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து நின்னா அவர்கள் எல்லாருமே ஒளி மழுங்கி போவார்களாம். அவள் மேக்கப் என்ன, அவருடைய ஆடை ஆபரணங்கள் என்ன, அவருடைய ட்ரெஸ்ஸோட என்ன காஸ்ட்லி இது, ஒளி மழுங்கி போவார்கள். பகவான் அப்படி அந்த சிவ தேஜஸ். ஆனா அவ அந்த பகவானை விட்டு இந்த பக்கம் வந்த உடனே இன்னும் பகவான் ரொம்ப சாதாரணமா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆத்மஞானிக்கு ஒருவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து விட்டால் அவர் உடலே பொலியும். அது பகவானுக்கு நிகழ்ந்தது. அருத்தின அது அவளுக்குன்னு ஒரு தனி தேஜஸ் வந்துடும். அருத்தினால் ஆர் உடலம் பொலியாதாரே அரும்பட்டினி விதித்தால் உணங்காரே. உனக்கு ஆத்ம ஞானத்தை ஆத்ம அமுதம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாட வைத்தால் உணங்குதெல்லாம் உலர்ந்து போதல். பட்டினி போட்டா அதுலேருந்து யாரால் மீற முடியும்? இது லோகாயத்தமாகவும் வச்சுக்கலாம். அறுத்தினால தான் நல்ல சாப்பாடு போட்டு வீட்டு போட்டால் உடம்பு நல்லா அது மாதிரி. பட்டினி போட்டால் வாடி போகிறது உடம்பு. அது ரொம்ப சாமானிய பொருள். அதில் அவ்வளோ சிறப்பு இல்லை. பருத்தினால் ஆரொருவரும் வருந்தாதாரே. உலக வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு தான் தீரணும்னா யாரால் அதை மாற்ற முடியும்? மகிழ்வித்தால் ஆரொருவரும் மகிழாதாரே. பகவான் நீ சௌக்கியமா இருன்ட்டார்னா எனக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. யோகிராம் சுரத்குமார் அவர் அந்த சன்னதி தெருல இருந்த காலம் ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்ப நான் போய் அவரை பார்த்தபோது அவர் பார்த்தேன்னு சொல்ல தரிசனம் பண்ணப்போ அவர் பாட்டு எங்கேயோ பார்த்துன்னு உட்காந்துட்டு இருந்தார். எல்லாரும் வருவா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. நானும் அஞ்சு கியூல போறேன் பண்ணு. அப்ப என்னை திரும்பி பார்த்தாரு அவர். அவர் அப்பப்ப ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் சொல்லிட்டு ஸ்ரீராம் கையக்கு இது பண்ண சைகை பண்ணார் கிட்டவா. நாங்கள்லாம் 24 மணி நேரம் உன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கோம். என் பேர் ஸ்ரீராம். அப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போவும் தான் இருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு ஒரு கன்விக்ஷன் வந்தது. ஞானிக்கு வந்து ஒருத்தரை பார்த்தா அவரை பத்தி ஃபுல் விவரம் தெரிஞ்சிடும். பகவானை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கா. அவர் என் உள்ளத்தின் ஆழத்திலே புகுந்து எனக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் பார்வையில எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்றார் ஒருத்தர். அவர் முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. என்னை பத்திய விஷயங்கள்லாம் அது நான் எவ்வளவு மோசமானவன் டக்கு டக்கு டக்குன்னு அவருக்கு தெரியுது அப்படியே. அதான் எனக்கு அப்போ எனக்கு அந்த யோகி பார்த்த உடனே அது மாதிரி நீ சௌக்கியமா இருப்பப்பா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு டிஸ்ஜாயிண்டடா சொன்னார். ஒரு கண்டினியூஸா சொல்லல. நடுவில் ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னு போனது பல வருடங்கள் கழித்து அப்பெல்லாம் அந்த அருமை தெரியல. ஆனா நடந்தது அந்த அசைவுகள், அவர் பார்க்கறது, அவர் கண்ணில் ஜொலிக்கிற அந்த ஒரு ஒளி, அவர் சகிச்சவே நல்ல சேஃபா இருப்பார். வெரி ஃபேர் காம்ப்ளெக்ஸ் இந்த ஸ்கின் அவருக்கு ரொம்ப இதுவா இருக்கும். சாலிடர் ஸ்ரீனிவாச ராவ் தான் இந்த திருவண்ணாமலையில் நான் இப்போ ஆசிரமத்தில் இருந்தும் ஃபோன் பண்ணேன்.
எங்க இருக்கீங்க ராம்னார். இங்க ஆசிரமத்தில் தான் இருக்கு. நானும் வெளியில தான் இருக்கேன் வாங்கன்னு. அப்போ அவர் கூட உதயமூர்த்தி அவரு டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி மக்கள் இயக்கமோ ஏதோ ஒன்று உன்னையே நம்பு ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு. அவரு இவ 2 பேரும் தான் இருந்தா ஆக்ஷன் போனா அவர்கிட்ட. எள்ளு போட்டா கீழ அவ்வளோ கூட்டம். உள்ள ஆக்ஷன் போய் அப்போ அவ தங்க நினைக்கிறேன் அந்த டாக்டர் உதயமூர்த்தி. அவ பையன் அவருக்கு ஏதோ டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கா கேன்சர்னு சொல்லிட்டாளாம் டாக்டர். இவரை கூட்டு வந்து காமிச்சப்போ இவருக்கு தரிசனம் பண்ணும் கிட்ட வாழ்ந்தார். அது விஷயத்த சொன்னா அப்போ கூப்பிட்டு அந்த குழந்தைய ஷர்ட்டெல்லாம் கழட்டி நல்லா உடம்பு ஃபுல்லாக தடவி விட்டு ஐ டோன்ட் see எனி ப்ராப்ளம் ஹி இஸ் ஆல் ரைட் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10-15 நாள் பொறுத்து நான் இவரை ஒரு ஸ்ரீனிவாசராவ் அவரை பார்க்கும்போது சொன்னார், என்ன சார் ஆச்சு அவர்? இல்லை அப்புறம் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் கேன்சரே இல்லை அந்த பையனுக்கு. இதெல்லாம் நான் கண்ணெதிர பார்த்தது. அது ஒரு ஞானின்னா அவளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அவளால் நினைச்சா அவ நன்னா இருக்கட்டும்னு நினைச்சா நம்ம நன்னா இருப்போம். அதில் டவுட்டே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு கன்விக்ஷன். அப்போ எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸில் இருக்கோம். ஆல்வேஸ் இட் இஸ் ஆல்வேஸ் சைக்ளிக் பிஸ்னஸ். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கீழே போகிறதும் மேலே வர்றதும். பட் ஓவராலாக ஐ வாஸ் நாட் அஃபெக்டட்னா வெளியில் பார்க்கறதுக்கு அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும். உள்ளூர் ஐ நெவர் ப்ரோக். அந்த ஒரு இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் ஐ ஃபெல்ட். அதெல்லாம் அந்த ஒரு பகவானுடைய கருணை. இந்த யோகி நான் மற்றளவில் நான் போய் பார்க்கறது கூட கிடையாது. என்னை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்துன்னு போனதுதான். அப்படி பார்த்தவாள்லாம் இவர் இந்த புட்டபர்த்தி சாய்பாபா நீ வந்து பார்த்து தான் ஆகணுன்ட்டு ஆயிடுச்சுன்னு போனவா. இப்படி அந்த ஒரு பெரிய சக்தி இருக்கு. அவர் மகிழ்வித்தால் ஆரொருவர் மகிழாதாரே அப்படின்றதுக்காக இவ்வளோ வந்தது. அவ கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டா சர்வ நிச்சயமா நம்ம சௌக்கியமா இருக்கும். அது வித் கன்விக்ஷன் நான் சொல்றேன். அது சந்தேகமே இல்லை. அவ அன்புக்கு பாத்திரமா நம்ம நடக்கணும்னு நம்மளுக்கே தோணும். நமக்கு தகுதி இல்லாத காரியங்களை பண்றதுக்கு நம்மளுக்கு தோணாது. அது பிடிக்காது. அதுதான் சாதுக்களுடைய அந்த ஒரு ஞானிகளுடைய சத்சங்கத்தினுடைய பெருமை. அவ கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறது, அவ கூட இருக்கிறது, அவளை பார்க்கறது, இதெல்லாம் எவ்வளவோ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியத்துல கிடைக்கிற ஒரு விஷயங்கள். சாதாரணமா அவ்வளவு சுலபமா கிடைக்கிறது இல்லை. அதுவும் என்ன மாதிரி ரொம்ப மூர்க்கமா பகவான் தான் நான் மற்ற இடத்துக்கு போக மாட்டேன்றவாளை கூட பிடிச்சி பலாத்காரமா ஒரு அன்புல போறதான் ஒரு 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 ரொம்ப ஆசையா எனக்கு ஆசையா இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு நான் எப்படி மீற முடியும்? அந்த மாதிரி அப்படி ஒரு தூண்டுகோல் ஒரு இது. அப்படி மகிழ்வித்தால் ஆரொருவர் மகிழாதாரே. அடுத்த வரியில தான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றார், திருத்தினால் ஆரொருவர் திருந்தாதாரே. நம்மளுக்கே பிடிக்காது. நம்ம ஒரு தப்பான காரியம். இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம சத்சங்கம் வெஸ்ட்மாம்பலத்தில் அட்டன் பண்ணி அவர் நல்ல பெரிய கம்பெனியில எல்லாம் கம்பெனி செக்ரட்டரி அப்படிலாம் இருந்தாரு இன்னும் இருக்காரு. அதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவருக்கு அந்த பார்ட்டி அதெல்லாம் உண்டு. காக்டெயில் பார்ட்டி அது அதெல்லாம் சகஜமாக தான் வருஷக்கணக்கில் போயிட்டு இருந்தது. அப்போ நம்ம சத்சங்கம் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட. அவர் சொன்னதுதான், ஏதோ திடீர்னு பகவான் வந்து இன்னும் இதெல்லாம் போகணுமா அப்படின்னு கேட்டார் என்ன. அப்போ விட்டது தான். எனக்கு விட்ராயல் சிம்டம்ஸ் கூட வரலன்ற அன்னைக்கு விட்டது தான். அப்புறம் ஆஃபீஸ்ல போனா கூட ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிச்சுன்னு உட்காந்துருப்பேன். அதுதான் அது தானா தெரிந்திடும். அந்த அந்த ஒரு கனெக்ஷனே நம்மளை மாத்தி விட்டுரும். நம்ம தகுதிக்கு இழிவான காரியங்களை பண்றதுன்றது நம்மளால முடியாம போயிடும். அதுதான் மகத்துவம்.
அந்த சன்னதி மகத்துவம். அந்த சன்னதின்றது பகவானை நினைச்சுட்டாலே வரும் நம்மளுக்கு. அது பேரை சொன்னாலே வரும், படத்தை பார்த்தாலே வரும். இல்லாமல் திருந்துனர் ஆர், எவரால் நாம் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள முடியும்? வேங்கடவர் திருத்தாக்காலே. அவரு பண்ணலன்னா எப்படி அது நடக்கும் என்று கூறுகிறார். இறுதி பாடல். முளைப்பித்தார் ஒருவர் முளையாதாரே, முடிப்பித்தார் ஒருவர் முடியாதாரே, இழைப்பித்தார் ஒருவர் இளையாதாரே, எடுப்பித்தார் ஒருவர் எடாதாரே, வளைப்பித்தார் ஒருவர் வளையாதாரே, வழுத்துவித்தால் ஒருவர் வழுத்தாதாரே, திளைப்பித்தால் ஒருவர் திளையாதாரே, திளைக்குனர் ஆர் அவர் திளைப்பித்தருளாக்காலே, முளைப்பித்தால் ஒருவர் முளையாதாரே. அதாவது பகவான் ஒருவரை இந்த உலகத்திலே தோற்றுவித்தால், முளைப்பித்தால் எவரே தோன்றார். அதே மாதிரி அவர் எப்போது வேண்டுமென்றாலும் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் எடுப்பித்தால் நான் எடுத்துருவேன் அப்படின்னு எடுத்துண்டா யாரால அதை தடுக்க முடியும்? எடாதாரே, வளைப்பித்தால் ஒருவரும் வளையாதாரே. அதாவது வளைத்தல்னா தம் வசப்படுத்துதல். அப்படி பகவான் ஒருத்தர வசப்படுத்தி தான் தீருவேன்னு வளைச்சுட்டா அவன் என்ன வளையவே மாட்டேன்றானே அப்படின்னு. அப்படி வளைப்பித்தால் ஒருவர் வளையாதாரே. பகவான் அவரை ஆக்கர்ஷித்து விட்டால் அவர் கூட போக வேண்டியதுதான். வழுத்துவித்தால் ஒருவர் வழுத்தாதாரே. பகவான் நமக்கு நாவன்மை கொடுத்து நீங்க பகவானை போற்ற வேண்டும், பாட வேண்டும், அல்லது ப்ரோஸ் ஆர்டர்ல பகவானை பத்தி பேசணும் அப்படின்னா யாராலதான் பேசாம இருக்கும்? வழுத்தாதாரே, போற்றாமல் இருப்பது என்பது எவ்வாறு முடியும்? ஆக்சுவலா இது கூட இந்த ஒருவர் வழுத்தாதாரேன்னா அது எனக்கே டோட்டலா அப்ளிகபிள் தான். 40 வயசு 42 வயசு இந்த ரமண கேந்திரால வைஸ் பிரசிடென்ட்னு போய் அதுக்கப்புறம் ரமண வித்யா ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்போ நிறைய சத்சங்கள்லாம் ஆரம்பிச்சு அப்போ அந்த மாதிரியான காலகட்டம் வரைக்கும் 40-42 வயசு வரைக்கும் நான் பேசுவேன்னு எனக்கு தெரியாது. I never thought I will be giving public lectures like this continuously. That would have become my way of life-ன்றதே எனக்கு தெரியாது. புக் எழுதுவேன்றது தெரியாது. இதெல்லாம் ரமண கேந்திரால ஒரு நாள் திடீர்னு பேசணும், அப்படிதான் அது ஆரம்பிச்சது. அன்னைக்கு பேச வேண்டியவர் வரல, நீங்க பேசுங்கன்னு ஒரு கல்யாண சுந்தரம்னு இருந்தார். அவர் தான் வந்து இன்னைக்கு நீர் கிளாஸ் எடுத்துடும் ஐயா அப்படின்னு. எங்க அம்மா எல்லாம் வெலத்து போய் சொல்லும், அப்படியே பேத்து கொட்டியா இவனை போய் பேச சொல்லிட்டாலும் இவன் என்னத்த பேசுவான். அப்புறம் அதுக்கப்புறம் 6 லெக்சர் கொடுத்தாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சது. பேசுவேன். அன்னைக்கு நான் பேசினதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு சன்னதி முறையை பற்றி தான் பேசினேன். சன்னதியினுடைய பெருமைகள், சன்னதி முறையினுடைய அந்த சில மொத்தம் டிசம்பர் 1993 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 3 வாரம் கண்டினியூஸாக பண்ணேன். அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் ஒரு நாள். அதுக்கப்புறம் ஐ பிகம் a ரெகுலர் ஸ்பீக்கர் தேர். கணக்கம்மாலாம் அதை கேட்டுதான் அவரை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. எல்லாரும் உள்ளது 40 உபதேசம் வந்து ஏன் சொல்லுவா, இவர் என்னமோ சன்னதி முறை சொல்றாராமே, வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. முருகனார் பாட்டு அது வரையும் யாரும் எடுத்து சொன்னதில்லை. எனக்கு தோணித்து சொன்னேன். அதுக்கும் பிளானிங் கிடையாது. இதெல்லாம் தான் வழுத்துவித்தால் ஒருவர் வழுத்தாதாரே. ஜஸ்ட் when I look back on my own experience, முருகனார் சொல்றதெல்லாம் நிறைய பகவானை வச்சு பார்க்கும்போது நிழந்திருக்கு.
திளைப்பித்தால் ஆரொருவர் திளையாதாரே. அப்படியே இந்த ஆன்ம சுகத்துல ஒருத்தர் திளைச்சு போகும்படியா முழுகடித்து விட்டால் யாராலதான் முழுகாம இருக்க முடியும்? திளைக்குனரார் அந்த ஆத்மவஸ்துவிலே எவராலே திளைத்து அத அதே ஞாபகமா அப்படியே இருக்கிறதுன்றது எப்படி முடியும்? அவர் திளைப்பித்து அருளாக்காலே. அவர் பகவான் அதை பண்ணலன்னா நம்மால எப்படி முடியும்? அருணாச்சலேஸ்வரர் பகவானுக்கு பண்ணார். அதனால அவர் ஆத்ம சுகத்திலே மூழ்கி போனார். ஒரு 10 வருஷத்துக்கு அவரால் பேசவே முடியல. அப்படியெல்லாம் பகவான் அந்த மாதிரி முருகனார மூழ்கடித்தார். முருகனார் அவருடைய இப்போ இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான் எழுதினாரா இவர் எழுதினாரான்னு டவுட் வந்துடும். அப்படி ஒரு தமிழ் வளம். தமிழே ஒரு வளமையான மொழி. அந்த தமிழ் மொழிக்கு ஒரு வளமை சேர்த்தவர் முருகனார். சேர்ப்பவர்னு சொல்லணும். இப்படியெல்லாம் இந்த திருவருட்திறம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பாடி பாடி மகிழ்ந்து போகிறார் முருகனார். இனி அடுத்த பதிகத்துக்கு போகலாம். பதிகம் இல்லை, பாடற் தொகுப்பு. திருவடி திருத்தாண்டகம். அப்பர் பெருமானுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொன்ன இந்த திருத்தாண்டகப்பண் ஹரிகாம்போதி ராகம். இது ஆசிரிய விருத்தமா பாடியிருக்கார். இதுல திருவடிகளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. பாதாதிகேசம் இறைவனை வர்ணிப்பது பக்தனுடைய இயல்பு. நிறைய பேர் பண்ணியிருக்கா. ஆதிசங்கரர்லேயே இந்த சௌந்தர்யலகிரி சிவானந்தலகிரி எல்லாம் பார்த்தா பாதாதிகேசம் வர்ணிக்கிறார். இந்த அப்பர் பெருமான், மாணிக்க வாசகர், சுந்தரர், சம்பந்தர், இப்படி இந்த சமயக்குறவர்கள், நால்வர், இவாள்லாம். எனக்கு ஒரு ஆசை உண்டு. நம்ம ரீசெண்டா இதுல கூட அமிச்ச மெசேஜ். இந்த மாணிக்க வாசகரை முதல்ல 60 பேர் தான் நாயன்மார். இவரு நம்பியாண்டார் நம்பிதான் திருத்தொண்டர் தொகை பாடும் பொழுது இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவ அப்பா சடையனார், அம்மா இசைஞானி, இவா 3 பேரையும் 63 சேர்த்தார். அதற்கு காரணம் அவளுடைய சிவபக்தி. அவ ரிச்லி டிசர்வ்ட் இட். இல்லைன்னா சுந்தரர் அவளுக்கு மகனா பிறப்பாரா? அப்படி இப்போ ஜனக மகாராஜா ஆத்மவஸ்துவா இருக்கிறதுனால தானே ஆத்மவஸ்துவா இருக்கிற ராமபிரான் அவருக்கு மருமகனா போனார், மாப்பிடையா போனார். இல்லைன்னா போக முடியுமா? அந்த மாதிரி அது. பட் எனக்கு என்ன ஆசைன்னா, சமயக்குறவர்கள் 4 அந்த 3 பேர்ல இவரை சேர்த்தாச்சு மணிவாசகரை. 64 ஆக்க வேண்டியதுதானே. சொல்லி கொஸ்டின் ஆஃப் டெக்ளேரிங். அது ஐ திங்க் இட் வில் பி இன் ஆர்டர். 63 சொல்றதை பத்தி 64 சொல்லிட்டு இருக்கோம். மணிவாசகர் இப்போ கிருபானந்த வாரியாரெல்லாம் 64வது நாயன்மாரெல்லாம் போட்டி போடுறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதுல கான்ட்ரவர்சி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சில பேர் ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா சில பேர். ஆனா மணிவாசகர் ஆல்ரெடி சேர்த்தாச்சு 3 யூ வாட் ஒன்லி ஃபார்மலைஸ். எனிவே அதான் பெரிய விஷயம். ரொம்ப பெரியவாள்லாம் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். இதுல என்ன பிரச்சனைன்னா, டிசைட் பண்ற ஒரு ஸ்டேச்சர் இருக்க மாதிரி யாராவது வரணும். அவ சொன்னா எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி வரணும். அப்படி ஆழ்வார்கள் எல்லாருமே இறைவனுடைய அவயவங்களை மகிழ்ந்து போய் பாடுவது என்பது ரொம்ப சகஜம். அது முருகனார் பாடியிருக்கார். சன்னதி முறையிலேயே திருவுரு கண்ட 10, திருவுரு திறம், திருப்பதம் கண்ட திறம், திருத்தோள் நோக்கம், உணர்ச்சி 10, சொரூப திரு அகவல், சென்னி 10, தொழுத 10 என்று இப்படி பற்பல அவயங்களை பற்பல விதத்திலே
பற்பல பதிகங்களாக பாடி பாடி மகிழ்ந்திருக்கிறார் முருகனார். அப்படிப்பட்ட பாடல் தொகுதிகளிலே இது திருவடி திருத்தாண்டகம் என்பது ஒரு பாடற் பகுதி. இந்த திருவடிக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு. மற்ற எல்லா கடைக்கண் நோக்கப்பட்ட நம்மளுக்கு அந்த ஆத்ம ஞானத்தை அடைவோம் எல்லாம் இருக்கு. ஆனா மற்ற எல்லா அவயவங்களையும் விட இந்த திருவடிகளை போற்றி, திருவடிகள் எல்லா உறுப்புகளையும் விட அங்கங்களையும் விட இதுதான் வசதி அப்படின்றது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு. திருவடிகளிலே ஒன்று கலப்பது இறைவனோடே ஒன்று கலப்பது. இறைவனும் திருவடிகளும் வேறல்ல. அது மாதிரி இறைவனும் கண்ணும் வேறல்லன்னு யாரும் சொல்றது. திருவடிகளுக்கு அந்த பெருமை உண்டு. அந்த திருவடி நிழல்ல இருந்தா இறைவனுடைய அந்த நிழல்ல இருக்கும்னுவா. இப்படி அதனால தானே சிவபுராணத்தை ஆரம்பிக்கும் போதே மணிவாசகர் நமச்சிவாய வாழ்க அப்படின்ட்டு அடுத்த வரி இல்ல, அதே வரியிலேயே நாதன் தாழ்வாழ்க, நமோ ரமணாய நலம் பெற வாழ்க, விமோச்சனமையன் விரைமலர் தாழ்வாழ்க. முருகனார் இவருக்கு முதல் வரியில இடம் இல்லைன்ட்டு அடுத்த வரியில வைக்கிறார். நமோ ரமணாய நலம் பெற வாழ்க, அடுத்த வரியிலேயே விமோச்சனமையன் விரைமலர் தாழ்வாழ்க. அவர் மணிவாசகர இருக்கும் பொழுது ஒரே வரியில நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க. இப்படி திருவடிகளுக்கு ஒரு தனி பெருமை என்றைக்கும் உண்டு. இதுல முருகனார் பாடுகின்ற விதம் ஒரு அற்புதம். இறைவன் பகவானுடைய திருவடிகளுடைய மேன்மையை சிறப்புகளை பாடுகிறார். சில இடங்கள்ல தமிழ் இவ்வளவு வளமான மொழியா, நம்ம தமிழ மொழி தாய்மொழியா நம்மளுக்கு, இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப பரவசப்பட்டு போகும் வகையில இந்த பாடல் தொகுதி அமைந்திருக்கு. அப்படியே அந்த தமிழ் இன்பத்தில் ஒரு பேக்குக்கு நம்மளை கொண்டு போறாரு. பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். அளக்கலாகாத எவ்வளவையாலும் அதீதமாய் நின்ற அனந்தன் அடி துளக்கம் மரத்திரு தொண்டருக்கு தொன்று தொட்டு என்றும் துணையாமடி விளக்க முறப்பர முக்தி இன்பம் விளைந்து உள்ளத்து அன்பர் துளைந்த அடி இலக்கம் ஒழி தென்னை ஆண்ட பெம்மான் எந்தை ரமணன் எழிற்சேவடி. அளக்கலாகாது எவ்வளவையாலும். நீங்க அளவைகள் எப்படியோ இடையில நிறுத்தல் அளவை, எடை நிறுத்து பார்க்கறது, அளத்தல் அளவை, நீட்டல் பண்றது, இப்படி நிறைய அளவைகள் இருக்கின்றன. நீங்க எந்த ஒன்னா அளங்க, பகவானா அளக்க முடியாது அந்த திருவடிகளை. அப்படி அதீதமாய் நின்ற அனந்தன் அடி, அந்த வானத்தை ஃபுல்லா அளந்த ஒரு திருவடி, பூமியும் பாதாளத்தையும் ஃபுல்லா அளந்த ஒரு திருவடி. அப்படிப்பட்ட ஒரு அளக்கவே முடியாத அனந்தன திருமால் தான். இங்க அதை பகவான் மீது ஏற்றி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுடைய திருவடிகள் எங்கள் பகவானுடைய திருவடி. பகவானும் மகாவிஷ்ணுவும் ஒண்ணுதான். துளக்கம் மர திரு தொண்டருக்கு, துளக்கம்னா மனக்கலக்கம், அற நீங்க, திருத்தொண்டு மெய் அன்பர்களுக்கு தொன்று சொட்டு என்றும் துணையாமடி. அதாவது இந்த புரஞ்சர் மகாராஜா கதை உங்களுக்கு ஞாபகம் வரலாம். நம்மளே கூட ஏதோ ஒரு இதுல சொல்லியிருப்போம். 2 அன்னப்பறவைகள் பட்சிகள்னு வச்சுக்கோங்களேன். இமாச்சலத்துல மானசரோவர்ல அந்த பொய்கையில 2ம் சௌக்கியமா இருந்தது. அதுல ஒரு பறவை நான் இது எனக்கு டல்லு, இது என்ன ஒரே மாதிரி இருக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்ட்டு வெளில வந்துடுறது. அப்ப அது 9 நுழைவாயில்கள் உள்ள ஒரு கோட்டையிலே நுழைந்தது. அதாவது இந்த மனித சரீரத்தில் 9 துவாரங்கள் இருக்கு. இந்த மனித சரீரத்தில் உள்ள அந்த ஆத்மாவாக இருக்கப்பட்ட ஒன்று
உள்ளே போகுகின்றதுன்னு ஆரம்பிச்சு வேதாந்தம் தான் அது, அந்த கதை ஃபுல்லா. அந்த புரஞ்சர மகாராஜா அடுத்த பிறவியில பெண்ணா பிறக்கிறா. அப்போ ஒரு பாண்டிய மலையத்வஜன் அந்த ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவ முக்தி அடைந்து மேல போகும்போது அந்த உயிரை விடுமோ அந்த உடலை எரிக்கும் போது இந்த பெண்ணும் அதுல போய் ஏறுவதற்கு முயற்சிக்கிறாள். அப்போ அந்த இன்னொரு பறவை அப்ப வருது. சொல்றது, புரஞ்சனா நீ பெண்ணும் அல்ல ஆணும் அல்ல. உன்னுடைய இந்த முதல் போன பிறவியில உன்னை ஆணாக்க பாவித்தாய். இப்ப இந்த பிறவியில பெண் என்று நினைக்கிறாய். ஆனா உண்மையில் நீ இரண்டும் அல்ல. நீ உண்மையிலேயே நாம் 2 பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள். 2 பேரும் ஒண்ணா அந்த மானசரோவர் பொய்கை என்பது ஒரு ஃபிகரேட்டிவா, அதுதான் ஆத்ம சாம்ராஜ்யம், ஆத்ம குலம், ஆத்ம கடல். அதுல நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருந்தோம். 2 பேரும் ஒரே உணர்வாகிய அந்த ஆத்ம உணர்வு தான். சிற்றுணர்வு பேருணர்வுன்னு 2 உணர்வு இல்லை. நம்ம எல்லாம் 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா நீ பிரிஞ்சு இப்படி வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுற. இப்ப அந்த பறவை வந்தது அந்த ஆத்ம சாம்ராஜ்யத்திலே இருக்கின்ற ஆத்ம வஸ்துவே சத்குருவாக உருவெடுத்து புரஞ்சரனை தேடி வந்து இப்படித்தான் பகவானே நம்மை தேடி வருகிறார். ஒரு சத்குருவாக வருகிறார். வந்து வழிகாட்டி அவரை கையை பிடிச்சி மறுபடியும் அந்த ஆத்ம சாம்ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறார். அதனால தான் எவ்வளவு பிறவைகள் எடுத்தாலும் நமக்கு உள்ள அந்த உள்ள பொருளாக உள்ளதாக உள்ளது அப்படி அது நிரந்தரமா நம்மோடு இருக்கிறார். நம்ம தான் அதை கவனிக்கிறது இல்லை. நம்ம கவனிக்காததுனால நம்ம கவனிக்கும்படியா வெளியில சத்குருவா வர, சத்குரு நம்மை உள்ளே தள்ளுகிறார். உள்ளே இருக்கின்ற அந்த சத்குரு நம்மை இழுக்கிறார். ஒருத்தர் புஷ் பண்றார், ஒருத்தர் புல் பண்றார். அப்படி எல்லாம் பண்ணாதான் நம்மால போய் அந்த சேர முடியாது. புரஞ்சன மகாராஜாவுக்கும் அப்படித்தான் ஆச்சு. அந்த நண்பன் திருப்பி ஆயிடுச்சுன்னு போகலன்னா இப்படிதான் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அப்படி தொன்று தொட்டு என்றும் துணையாமடி, ரொம்ப பொருள் பொதிந்த வார்த்தைகள். இப்போ நம்ம கிட்ட இருந்து அவ தான் எடுத்துட்டு அது அவ போட்டுக்கிறார். A friend who never fails, a friend indeed who never fails அப்படின்னு. தொன்று தொட்டு என்றும் துணையாமடி, தொன்று தொட்டு விளக்கம் உற பரமுக்தி இன்பம் விளக்கமுற நமது உள்ளத்திலே விளக்கமானா அப்படியே பிரகாசமா குச்சோட டவுட் இல்லாம முக்தி இன்பத்தை விளைவித்து உள்ளத்து அன்பர் துளைந்த அடி, அன்பர்கள் உள்ளத்திலே அது முக்தி இன்பத்தை அடிப்பதினாலே அந்த முக்தி இன்பமாகிய அந்த கடலிலே துளைதல்னா மூழ்குதல். அப்படி முழுக வைக்கிற திருவடிகள். இலக்கம் ஒழித்து என்னுடைய அயர்வு, சோர்வு, தளர்வு, என்னுடைய மறதி, தளர்ச்சி, இப்படி எல்லாம் அதுதான் இலக்கம். அது எல்லாத்தையும் அழித்து என்னை ஆண்ட பெம்மான் முருகனார் தன்னை சொல்லுகிறார். என்னை ஆண்டு அந்த தன்னுடைய திருவடிகளிலே என்னை ஒன்று சேர்த்து கொண்ட பெம்மான் என் பெம்மான்னா தலைவன். எந்த இரவணன் எழுச்சேவடி ஆண்டு கொண்ட பெம்மான் ஆகிய என்னுடைய தந்தை பகவான் ரமணன், பகவான் அவருடைய எழில் அழகுக்கு அழகு ஊட்டும் திருவடிகள், அதுதான் எங்க பகவானுடைய திருவடிகள் என்கிறார். இனி அடுத்த பாட்டிலே தொன்மைக்கு தொன்மையாய் துன்றும் அடி தொலைவின்றி என்றும் நிலையாமடி, நன்மைக்கு நன்மையாய் நண்ணும் அடி நயக்கின்றவரை உய கொள்ளடி, தன்மைக்கு தன்மையாய் தங்கும் அடி தச்சுட்டறிய தனிச்சேவடி, இன்மைக்கும் உண்மைக்கும் ஊங்காமடி எந்த இரவாணன் எழில் சேவடி. இந்த தமிழுக்கே நீங்க இதை படிக்கணும். தொன்மைக்கு தொன்மையாய் துன்றும் அடி, இது முன்னைக்கும் முன்னானை, அப்புறம் ஒரு பின்னைக்கும் பின்னானைன்னு. இது தொன்மைக்கு தொன்மையாய் என்றைக்கும் பழமைக்கும் பழமையாக அனாதியாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்ற திருவடிகள். தொலைவின்றி, தொலைதல்னா அழிந்து போதல், தொலைஞ்சு போறது, அப்படின்லாம் இல்லை. என்றும் நிலையாமாடி, என்றைக்கும் நிலைத்து நிற்கிற சம்திங் எட்டர்னல், பர்மனன்ட்.
அப்படிப்பட்ட திருவடிகள். நன்மைக்கு நன்மையாய் நண்ணும் மாடி. அந்த திருவடிகள் கிட்ட நம்ம போயிட்டா நம்மளுக்கு நன்மை தவிர வேற ஒண்ணும் வராது. நன்மைக்கு நன்மை, நன்மைக்கெல்லாம் மாபெரும் பெருத்த நன்மையாக அந்த திருவடிகள் விளங்குகின்றன. அந்த திருவடிகளை சார்தல், அந்த பெருத்த நன்மையை போய் சேருதல் தான். அப்படி அது நண்ணும்னா நெருங்கும், நம்மள கிட்ட வந்துரும். நம்ம அது கொஞ்சம் கிட்ட போனா அந்த திருவடிகள் நம்மளை வந்து சேர்த்து கட்டின்னு விடாது. அப்போ மிகப்பெரிய நன்மையாக அது இருப்பதினாலே அந்த நன்மை நமக்கு நிகழும். நயக்கின்றவரை அதனால என்னன்னா, நயக்கின்றவர், நயத்தல்னா விரும்புதல். அப்படி அந்த பகவானை விரும்புவர்களை உயர்கொள்ளடி, அவர்கள் ஆத்ம ஞானத்தை அடைந்து உய்ந்து போகும்படியாக அவர்களை ஆண்டு கொள், உயர்கொள்ளடி. தன்மைக்கும் தன்மையாய் தங்கும் அடி. தன்மைனா இயல்பு, இன்னொன்று தன்மைக்கெல்லாம் நிறைய பொருள் இருக்கு. ஒண்ணு பெருமை, இன்னொன்று ஆற்றல், வலிமை. தன்மைனா இயல்பு, அது இயல்புன்னு வருது. அழகு, இது எல்லா பொருளும் இந்த திருவடிகளுக்கு பொருந்தும். அதனால்தான் அவரு தன்மைக்கு தன்மையாய், தன்மைக்கு தன்மையாய் தங்கும் அடி. தங்கும்னா நிலைச்சிடும். அதுல பெயர்தல் என்பதே இல்லாமல் நிலைத்து தங்கிவிடும். தற்சுட்டறிய தனிச்சேவடி. தற்சுட்டறிய, தனக்கு உள்ளே ஆழ்ந்து போய், அரியன்னா அது பெரியரான்னு சொல்லிட்டு சின்னரா. தற்சுட்டுன்றது அகந்தை. அதற்கு அரியதாக, கிடைக்க முடியாததாக விளங்குகின்ற ஒரு தனி சேவடி. தனின்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பிரத்யேக். வெறும்னா கேவலம். கேவலம் பிரத்யேக். அப்படி ஆத்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அது மாத்திரமாக இருப்பது வெறும். கேவலமா அதை தவிர வேற ஒண்ணும் அங்க கிடையாது. பிரத்யேக்னா தனித்து இருக்கும். அது கூட சேரது வேற எதுவும் கிடையாது. அப்படி தனிச்சுட்டு அறிய, தனிச்சுட்டறிய, இந்த அகந்த அறிவை வைத்து அதை தெரிந்து கொள்வதற்கு அரிதாகிய தனி சேவடி. இன்மைக்கும் உண்மைக்கும் ஊங்காமடி. இல்லைக்கும் இருக்கிறதுக்கும், உண்மைக்கும் பொய்யுக்கும் ஊங்காமனு அப்பாற்பட்டது எது? எந்த இரவணன் எழுச்சேவடி. அடுத்த பாடல். இது ஒரு தமிழ் இன்பம் கொட்டி கிடக்கிறது. இதுல சும்மா படிக்கிறதுக்கே ஜிலு ஜிலுன்னு இருக்கும். இப்படி ஒரு தமிழ் எழுத முடியுமான்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது ஒரு மகத்துவம், தமிழுடைய மகத்துவம் பெருசா வெளில வரும். முன்னையே பின்னையே தேரேன் கூறும் முறை கேட்டெனக்கு அருள் செய்யும் மடி. தன்னை நேரில்லா தலைவன் அடி, தன்னிழப்பாளர் தற்பேராமடி. அன்னையே ஆக அடியோங்களுக்கு அருட்கொலுவித்திருக்கின்ற அடி. என்னை ஆட்கொண்ட இறைவன் அடி, எந்த இரவாணன் எழிற்சேவடி. இந்த ஊஞ்சல்ல அப்படியே ஆடுற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. இதை படிச்சாலே நம்ம ஊஞ்சல்ல உட்காந்து ஊஞ்சல் ஆடுவதை போல. முன்னையே பின்னையே தேரேன் கூறும். எதை முதல்ல கேட்கறது, எதை பின்னாடி கேட்கறது ஒன்னும் தெரியாது எனக்கு. முன்னையே பின்னையே தேரேன். அப்படிப்பட்ட நான் கூறும் முறை கேட்டு, என்னுடைய முறையீடுகளை எல்லாம் கேட்டு, பிரார்த்தனைகளை கேட்டு எனக்கு அருள் செய்யும்படி தன்னை சொல்லுகிற, தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது முருகனா நிறைய இடங்கள் இப்படிதான் தன்னை மறந்துடுற. தமிழுடைய அந்த தமிழ் இன்பத்தின் உச்சிக்கே நம்மளை கொண்டு போற. தன்னை நேரில்லா தயவன் அடி, தனக்கு நிகராக ஒற்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட பரம காருண்ய தயாமூர்த்தி அவருடைய திருவடிகள். தன்னிழப்பாளர் தற்பேராமணி, அவர்களெல்லாம் தன்னிழப்பு செய்கின்றார்களோ, அதுக்கு தயாராக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு தற்பேறு, அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம், அவர்கள் பெற்ற பேரு இந்த திருவடிகள். அன்னையே ஆக அடியோங்களுக்கு அருட்கொலு வீற்றிருக்கின்ற அடி. எங்களுக்கெல்லாம் தாயாக, பெற்ற தாயாக எங்களுக்கு வந்து எங்கள் முன்னாடி இருக்கின்ற திருவடி. என்னை ஆட்கொண்ட இறைவன் அடி.
எல்லாம் இருக்கட்டும், என்னை தனிப்பட என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் பாலித்தார். அப்படிப்பட்ட என்னுடைய இறைவன், என் தெய்வம், அவருடைய திருவடி. எந்தை ரமணன் எழுச்சியவள். இதை தமிழ்கோசரமே ஒரு வாட்டி படிக்கிறேன். புன்னையே பின்னையே தேரேன் கூறும் முறை கேட்டெனக்கு அருள் செய்யும் மடி தன்னை நேரில்லாதயவன்னடி தன்னிழப்பாள தற்பேராமடி அன்னையே ஆக அடி உங்களுக்கு அருட்கொலுவித்திருக்கின்ற அடி என்னை ஆட்கொண்ட இறைவன் அடி எந்தை ரமணன் எழிற்சேவடி எந்தை ரமணன் எழிற்சேவடி. அடுத்த பாடல் இது அதுக்கும் மேல. இது இவ்வளவு பிரமாதமா இருக்கு இந்த பாட்டுன்னா, அதுக்கும் மேல ஒரு புதிய எல்லையை தொட்டு காண்பிக்கிறார் இந்த பாட்டுல. தித்திக்க 4வது பாடல். தித்திக்க செய்யும் தியானத்திலே சிவஞான சித்தித்திரங்கனிந்து தத்திக்கரை உரள் சாந்தி வெள்ளம் ததியர் தலைப்பட தம்முள்ளத்து முத்திக்கு வித்தாய் முளைத்த முழு மோனம் பழுத்த முதல்வன் அடி எத்திக்கும் போற்றும் தன் இன்பதத்து என்னை நன்காண்டான் எழிற்சேவடி என்னை நன்காண்டான் எழிற்சேவடி. தித்திக்க செய்யும் தியானத்திலே. எல்லாரும் சொல்லுவா, தியானம் பண்றதுன்னா பெரிய எஃபர்ட் வேணும். யூ மஸ்ட் கான்சென்ட்ரேட், யூ மஸ்ட் காஜிடேட், யூ மஸ்ட் மெடிடேட், இருக்கிற அத்தனை வார்த்தையும் சொல்லிடுவா. இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்து அதே. சில பேர் மண்டைய ரேக்கி ரேக்கி அப்படியே டயர்டா போடுவா. அதனால கொஞ்சம் கொஞ்சம் மென்டல் பேலன்ஸ் லூஸ் பண்ணுவா கூட உண்டு இந்த மாதிரி தியானத்துல எல்லாம். தியானம்னா என்னன்னா, ஒரு குருவினுடைய ஒரு கைடன்ஸ்ல பண்ணணும். அப்படி பண்ணாம தனக்கா தானே பெருதணும்னு பண்ணா, சில பேர் என்ன ஜோதி தியானம், இதுல ஜோதி ஏற்றி வச்சுட்டு அதையே கான்சென்ட்ரேட் பண்றது, பாக்குறது, கடை முடிக்கிறது, அது கண்ணனுக்குள்ள வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் சில பேர் ராவர்னு பண்றது, சில பேர் எவ்வளவு நாய் பண்ண முடியும்? When you make efforts, there is a limit to it. Getting tired, எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அந்த அளவு டயர்டா போறதுன்றது இனவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. உங்களுக்கு எந்த விதமான கைடன்ஸும் யார்கிட்ட இருந்தும் வேணாம். அந்த மாதிரி ஒரு தியானம் வேணும். அந்த தியானம் பண்றதுனால நம்மளுக்கு சுகமா இருக்கணும். அது எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது. ஆபத்து இல்லைன்றது எப்படி தெரியும்? அதனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் வந்ததுன்னா தெரியும். அப்படி ஒரு தியானம் இருக்கா உலகத்துல? அப்படிப்பட்ட தியானத்தை தான் பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நான் யார்? அமைதியா இரு. எண்ணங்கள் வந்தா நான் யாருன்னு கேளு. ஒரு எண்ணத்துக்கும் மற்றொரு எண்ணத்துக்கும் இருக்கின்ற இடைவெளி பெரிதாகிக் கொண்டே போகும். அப்பொழுது ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியே சுகம். அந்த சுகத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா மனம் அதுக்கே மீண்டும் மீண்டும் அகமுகப்பட்டு அதுலதான் இருக்கணும்னு ஆசைப்படும். இதெல்லாம் நிகழும். அதனால தான் சொல்றார். அப்போ அந்த தியானத்துல எஃபர்ட் இல்லை. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இதை. we are getting absorbed. அதுக்கு போய் ஒட்டிக்கிறோம் அந்த ஆத்ம வஸ்துல. அப்புறம் அதுல ஒன்று கலக்கிறோம். ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதல் ஒன்னொன்னா நடக்கிறது. அதை ஓர்ந்து அதுதான் கெட்டிங் அப்சார்ப்டு. ஒடுங்கி அதான் அப்சார்ப்டு. ஓர்தல் நினைக்கிறது கிட்ட போறது, ஒடுங்குதல் அது கிட்ட போய் ஒட்டிக்கிறது. ஒன்றுதல் அதாவே அது கூட ஒன்னாயிடுறது. அது அது பண்றது. நம்ம எஃபர்ட் வந்து அது கிட்ட போய் அதை ஒட்டிக்கிறது தான், விடாம கிட்டே பிடிச்சிக்கிறது தான். அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா கெட்டிங் ரிலாக்ஸ்டு.
இன்ஃபேக்ட் இந்த கான்சென்ட்ரேஷன்ற வேர்டே தப்பு. சரி, நான் ஒரு கான்டெக்ஸ்டா சொல்றேன். இது தனியா எடுத்து போட்டு ஸ்ரீராம் தப்பா சொல்லிட்டாரு ஈஸியா நீங்க ப்ரூவ் பண்ணலாம். தட் இஸ் நாட் த பாயிண்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். நான் சொல்றதெல்லாம் எஃபர்ட்ன்றது இட் பிகம்ஸ் ரிலாக்ஸேஷன். யுவர் ரிலாக்ஸேஷன் இஸ் யுவர் எஃபர்ட். இது மாதிரி ஒரு தியானம் கிடைக்குமா? கண்ண மூடி கொயிட்டா இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுடணும். விட்டுரு விட்டுரு விட்டுரு. அன்லேர்னிங். இட் இஸ் நாட் லேர்னிங். யூ ஹாவ் டு அன்லேர்ன் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங். கடைசியில வெங்காயத்தை உரிச்சு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த ரிலாக்ஸேஷன் தான் உங்க எஃபர்ட்னா அவர் தான் இதை விரும்பார். எதையுமே ஒரு ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும். ஒரு ரைட் ஸ்பிரிட்ல பண்ணணும். பகவான் சொல்ற இந்த தியானம் நம்மளால புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆனா பழைய வாசனைகள் நம்மள விடுறது இல்லை. அப்போ அதெல்லாம் விலக்குதல். எவ்வளவு வாசனைகள் எவ்வளவு எண்ணங்கள் வருகின்றதோ அவ்வளவு தூரம் நம்ம ஒதுங்குதல், அதுல இருந்து விடுபடுதல், அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போறது. அந்த எண்ணத்தோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் அதுக்கு வலிமை வரும். வாலிக்கு எதிர போய் சண்டை போட்டா பாதி போலாம் அவனுக்கு போல. அது நிஜம் இதுல ராமாயணத்துல இருக்கா மாதிரி தெரியல. ஆனா அப்படி உண்டு. வாலியை பத்தி ஒரு கர்ண பரம்பரையா கேள்வியா ஒரு கதை உண்டு. அது மாதிரி இந்த எண்ணங்களை நம்ம கவனிச்சோம்னா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா, அது கூட ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு பலம் கிடைக்கிறது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா இட் ஃபேட்ஸ் அவே. அதுக்கு என்ன ஒன்றும் அதுக்கப்புறம் தனித்து நிற்க முடியாது. அதால இதை கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுண்டு அமைதியா மனசை வச்சுண்டு எப்பவுமே நம்ம அமைதியா இருக்கிறதுன்றது கான்ஸ்டன்டா நம்ம உள்ளத்துல வரணும். யாராவது ப்ரொவோக் பண்ணா கூட அப்புறம் நீங்க அமைதியாயிடுவீங்க, பேச மாட்டீங்க. திரும்பி நீங்க பேசாம இருக்கிறதே அவளுக்கு ஒரு எஃபெக்ட் வரும். நீங்க பேசுறதை விட பேசாம இருக்கிறதுல அதிக எஃபெக்ட் வரும். சொல்றோம் ஒரு ஸ்ரீராம் ஒண்ணு சொல்ல பாத்தியா அப்படின்னா இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். நம்ம பேசிதான் புரிய வைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. அண்ட் யூ ஷுட் நெவர் இண்டல்ஜ் இன் ஒன் அப்மென்ஷிப். நம்ம வார்த்தை தான் கடைசியா இருக்கணும், நம்ம தான் ஜெயிக்கணும், அந்த எண்ணம் போயிடும். யூ வில் பி அ விட்னஸ் டு யுவர் ஓன் தாட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் சரியா புரிஞ்சுட்டா அந்த தியானம் தித்திக்கும். அததான் முருகனார் இதெல்லாம் பரிபூர்ணமா அனுபவிச்சிருக்க. தித்திக்க செய்யும் தியானத்திலே சிவஞான சித்தி திறங்கனிந்து. அந்த மாதிரியான ஞானத்துல என்ன கடைசியில சித்தி என்ன கிடைக்கிறதுனா சிவஞான சித்தி. அதனுடைய திறம் கனிந்து வருது, நம்ம உள்ளத்துல வருது. அதனால என்ன நடக்கிறது, ஒரு வரையும் எஃபெக்ட் அதனுடைய. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, சிவஞான சித்தி திறம் கனிந்து தத்தி கரை ஊரல் சாந்தி வெள்ளம் ததியத்தலை படத்தம் உள்ளத்து. தத்தி கரை புரள்கின்ற அந்த சாந்தி வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து பிறகு வெள்ளம் போல பெருகி அந்த சாந்தி வெள்ளம் ததியர் அடியவர்கள் மெய் அடியவர்கள் தலைப்பட அந்த சாந்தி வெள்ளத்துல அவர் தலைப்பட்டு போகிறார்கள், மூழ்கி போகிறார். தம் உள்ளத்து அவர்களுடைய உள்ளத்து ததியர் தலைப்பட தம் உள்ளத்து அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே புத்திக்கு வித்தாய் முளைத்து அவர்கள் உள்ளத்திலே புத்திக்கு வித்திடுகிறாராம் பகவான். அது யாருன்னா அவரே தான். புத்திக்கு வித்தாய் முழு மோனம் படுத்த முதல்வன் அடி. அவர் உள்ளத்திலே போய் உக்காந்துட்டு அந்த அவர் முத்தி அடைவதற்கு ஒரு வித்தாக தானே இருந்து அதை வித்து இன்றியே பயிர் செய்கு அப்பர் பெறுவான் பாடு. இச்சு இன்றியே ஈடு செய்குவாய். அங்க அந்த வித்து என்பதும் அது முளைத்து பெருசா மரமாறுதுன்ற ஆத்ம ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த முத்திக்கு வித்தாக அவர் உள்ளத்திலே முளைத்து கடைசியில முழு மோனம் பழுத்த அவர்கள் உள்ளத்திலே முழு மோனத்தை பழுக்க வைக்கிறாராம். அப்படிப்பட்ட அவர் முதல்வருடைய திருவடிகள் அவை. எத்திக்கும் போற்றும் தன் இன்பதத்து. பகவானுடைய திருவடிகளை போற்றாதவர் யார்? இந்த உலகத்தின் 8 திசைகளிலிருந்து ஓடோடியும் வந்து அவர்களை பணிந்தார். தான் இருக்கின்ற இடத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை பாகத்திலிருந்தும் அடியவர்களை வரவழைத்து அவர்களை ஆட்கொள்வதுன்னு ஒரு சாதாரண விஷயமா?
இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டி இந்த கள்ள அகந்தை கட்டறுமாறும் உள்ளது தானாய் ஒளிர்விடுமாறும் இந்த மனமே மாயை, இந்த மனதை மாய்த்தலே நாம் வாழும் வகை, இந்த மனதை மாய்த்தலாவது அதை ஆய்தலே அந்த தியானம் தான். அந்த மனம் என்பது என்ன, இந்த எண்ணங்கள் என்ன, இப்படியெல்லாம் மோனம் பழுத்து கடைசியில மோனத்துல கொண்டு போய் சேர்க்கிறார் பாருங்க. அப்படி இதை அத்தனையும் எத்திக்கும்னு ஏன் சொல்றாருன்னா, பேசாம செய்தார் பகவான், மௌனத்தினாலே அருள் பாலித்தார். மௌனத்தினால் தான் அது முடியும்னு சொல்றாரு, ரொம்ப கன்வின்சிங்கா சொல்றாரு. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஏதோ பேசாம இருந்தாரா சனகாதிகள் எல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் நடக்கிற காரியமா, பேசினாலே புரிய மாட்டேதுன்ற காலத்துல அவர் வந்து தோன்றி பேசாட்டா தான் மௌனத்துல தான் இதை பேசி புரிய வைக்க முடியாது, மௌனத்தினால் தான் இது ஆகும் என்று நமக்கு புரிய வைத்தவர் பகவான். அவருடைய சன்னிதானத்துல அந்த மௌனத்துல எவ்வளவோ பேருக்கு துக்கங்கள் போச்சு, சந்தேகங்கள் போச்சு, தேக பிரக்ஞை போச்சு, ஆன்மானுபவம்னா எப்படி இருக்கும் என்ற அந்த ஒரு ருச்சி தட்டித்து கனகம்மாவே எனக்கு சொல்லியிருக்காங்க. அங்க போய் உட்கார்ந்தா எங்களுக்கு தேகமே போயிடும். அதனால தானே மீண்டும் மீண்டும் அந்த சன்னதியை நாடி வந்தார். எட்டிக்கும் போற்றும் இந்த உலகத்தின் பற்பல பாகங்களில் இருந்தும் 8 திசைகளில் இருந்தும் ஓடி வந்தார்கள். அவர்கள் போற்றும் தன் இன்பதத்துக்கு என்னை நன்காண்டான் எழுச்சேபடி, என்னை பகவான் ஆட்கொண்டார். இதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்க முடியுமா என்று பூரித்து போகிறார் முருகனார். நீ அடுத்த பாடு இதெல்லாம் நீங்க போயிட்டு ஒரு வாட்டியாவது படிச்சு பார்க்கணும். 5வது பாடல், மனக்கவல் போக்கும் மணி சேவடி மனோமூலத்தை இந்த மௌன அடி தனிக்க தனிக்க இனிக்கும் அடி தற்பரமாக தழைத்த அடி நுனிக்க நுனிக்க நுணுகும் அடி நுணக்கம் அளக்கப்படாத அடி என கயல் இல்ல இயற்சேவடி எந்த இரவாணன் எழிற்சேவடி. மனக்கவல் போக்கும் மணிச்சேவடி. மணின நவரத்னம், மணி ஔஷதம் மந்திரம், மணி மந்திர ஔஷதம். இதுல மணி அதாவது அஜ்ஞானம் எப்படி போகும்னா ஒண்ணு மணினால போகும், இல்ல மந்திரத்தினால போகும், இல்ல ஔஷதம் மருந்துனால போகும். அதெல்லாம் ரொம்ப உண்மைகள். இப்போ கஞ்சா இதெல்லாம் சொல்றாளா அப்படின்னு அப்புறம் ஏதோ சொல்றாளே, இதெல்லாம் சாப்பிட்டா கூட உடற்பிரக்ஞை போயிடும், தேகாபிமானம் போயிடும், உடற்பற்று போயிடும். யூ வில் பி ஃப்ளோட்டிங். ஆனா அந்த சப்போர்ட் மெடிசன்னால கொடுக்குற சப்போர்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரேடியா கீழே விழுந்துரும். தட் இஸ் வை திஸ் ஔஷதம் இஸ் நாட் அட்வைசபிள். மணி அது மருந்து, மந்திரம்னா ஜபா எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு, அதனால இந்த ஆத்ம ஞானத்தை அடையலாம். மணி நமக்குன்னு ஒரு மணி, நவரத்னங்கள்ல ஒரு மணி நமக்கு ஒத்துக்கும். அதுல பீட்ஸ் அதை பண்ணி ஒரு மாலை பண்ணி அதை உடம்புல போட்டுக்கிறது, கையில மோதிரமா போட்டுக்கிறது, அது உடம்புல பட்டுட்டே இருந்தாலே அது ஒரு எஃபெக்ட் வரும்னு சொல்லுவோம். அப்படி அந்த மணிச்சேவடின்னு மனக்கவல் போக்கும் மணிச்சேவடி மனோ மூலத்து ஏய்ந்த மௌன அடி. உங்களுடைய மனம் எங்க மூலத்தான், மனதினுடைய மூலத்தானத்துக்கே நம்மை அழைத்து சென்று அந்த மனோ மூலத்திலே ஏய்ந்த மௌனத்தை நமக்கு காட்டி கொடுக்கின்ற திருவடிகள். தனி தனி நீங்க நீங்க படிச்சுக்கோங்க, என்னாலே படிக்காம இருக்க. தனிக்க தனிக்க இனிக்கும் அடி, அர்த்தம்லாம் ஈஸியா தனித்து தனித்து அப்படியே நம்மள அப்படியே தனியா இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரித்து அந்த அடியோட அந்த திருவடிகளோடு நம்மளை தனித்து இருக்கும்படியாக பண்ற அடி தற்பரமாக தழைத்த அடி. தற்பரம்னா ஆத்ம ஞானம், ஆத்ம வஸ்து. நுனிக்க நுனிக்க நுணுகும் அடி. இதை படிக்கவும் வரல, சொல்லவும். அதாவது இப்போ டைம் போயிட்டு இருக்க, சீக்கிரம் முடிக்கணுமேனு இருக்கு. இது சொல்றது ஒரு சந்தோஷமா சொல்றதுன்றதும் ஆசையா இருக்கு. நுனிக்க நுனிக்க நுணுகும் அடி. நீங்க சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் என்றார் மணிவாசக பெருந்தகை. அதனால்தான் இறைவனுக்கு இறைமைத்துவமே வந்தது என்றார்.
நுண்ணுறு உனையான் விண்ணுறு நன்னிடை எண்ணலை என்னிடும் அருணாச்சலா. அர்ச்சனமாலையில் இல்லாத ஆன்மீக கருத்தே இல்லை. அப்படியே தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் அப்படியே ஏகவஸ்துவாய் அப்படி இது நுனிக்க 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 அப்படியே நுணுக்கிக்கொண்டே போகின்ற அதுக்கு ஒரு முடிவே இல்லை. நுணுக்கம் அளக்கப்படாத அடி. இது எந்த அளவு நுணுக்குறது அளக்கவும் முடியாது. எனக்கு அயல் இல்லா இயற்சேவடி. எனக்கு அயல் இல்லவே இல்லை. இது நான் ஏகவசுவானேன்றார் முருகனா. எனக்கு அயல் இல்லா இயல்னா தன்மை. எனக்கு அயல் இல்லாத இயல்பா நானாகவே இருக்கின்ற என்னை எனக்கு காட்டி கொடுத்த திருவடிகள் எந்த இரவணன் எழுச்சேவடி. இது வேதாந்தமா விரித்து கொண்டே போலாம். நம்ம நிறைய பார்த்தாச்சு. அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். உள்ளது 40 ஃபுல்லா இதுதான். இதனுடைய விரிவாக்கம் தான் உள்ளது 40. உள்ளது 40 அனுபவத்தை தான் இங்க சொல்லிட்டு இருக்க. விடியிள ஞாயிற்றை வென்ற அடி வியன் பரமாய விழுச்சேவடி. அடியவர் தம்மை அடர்க்கும் சுமை அனைத்தும் முடியால் தாங்கும் அடி. தொடி அணி தோல் வீசி ஆடும் மணி துணையாக எம்மை கை தூக்கும் அடி. முடியில் தொழுது முத்து இட்டு அடியேன் முகக்கும் குரு ரமணேசன் அடி. விடி இள ஞாயிறு. அந்த விடுகின்ற ஞாயிறு எப்படி இருக்கும்? அருணன் இளஞ்சூரியன் செக்கச்சவேல் இருக்கும். அது அந்த செக்கச்சவேல் இருக்கிற அந்த அதுவே தோத்து போகும். அவ்வளவு அழகா இருக்குமா பகவானுடைய திருவடிகள். செக்கச்சவேல் அப்படி இளஞ்சூரியனே வெல்லும்படியான திருவடி. வியன் பரமாய விழிச்சு. வியன்னா வியக்கத்தக்க, எங்கும் பறந்து எதிலும் விருந்து பரமாக இருக்கின்ற விழு மேன்மை தாங்கிய சேவடி. அடியவர் தம்மை அடர்க்கும் சுமை அனைத்தும் முடியால் தாங்கும் அடி. அடியார் இட்டகுறை ஆண்டானாம் தன் பொன் முடியால் நிறைவேற்றும் மோததயாமூர்த்தி. ரமண புராணம். அடியவர்கள் இட்டு வேண்டின்ற அதை தன் முடியால நிறைவேற்றுவாராம் பகவான். அப்படி அடியவர் தம்மை அடர்க்கும் சுமை நம்மளை எந்தெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துகின்றதோ அந்த சுமைகளை, அந்த பாரத்தை அனைத்தும் எல்லாத்தையும் தன் முடியால் தாங்கும் அடி. தொடியணி தோல் வீசி ஆடும் அடி. தொடின்றது ஆடவர்கள் அந்த ஆர்ம்ஸ்ல புஜங்கள்ல புஜத்துல போட்டுக்கிறது தொடி. பெண்கள் போட்டுக்கிறது கங்கணம். அந்த தொடி அணி இவரு கருத்தில்லாத ஒரு அடைமொழி. பகவான் அப்படிலாம் ஒன்றும் போட்டுட்டது இல்லை. இவரு கவிதா சக்தியில அப்படி பாக்குறாரு. தொடி அணி, அணின்னா ஆபரணம். தொடின்றது புஜத்துல 2 புஜத்திலையும் போட்டுப்பா அந்த அது வளையல் மாதிரி அதை போட்டுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். தொடி அத தோல் வீசி ஆடும். அது தோளுக்கு அழகு சேர்க்கும். ராமபிராடைய தோள்கள் ரொம்ப பிரசித்தமானவை. அதை பார்த்தா அப்படியே சொக்கி போயிடுவாளா. ராமபிராடைய தோல் அழகு அவ்வளோ வசதி. அப்பதான் இது ஒரு தொடியும் போட்டுட்டா எப்படி இருக்கும்? ஆனா போட்டு இருந்திருப்பார். அவர் ராஜாவாச்சே, தங்கத்திலேயே போட்டு இருந்திருப்பார். இப்படி துணையாக எம்மை கை தூக்கும் அடி. நம்முடைய கை தூக்கி விடுகின்ற திருவடிகள். துணையா? துணைன்றது பெரிய வார்த்தை. பகவான் தான் நமக்கு உண்மையான துணை. முடியில் தொழுது முத்துயிட்டு அடியேன். இந்த பெருமைகள் வாய்ந்த இந்த திருவடிகளே முடியில் தொழுது, என் தலையால தொழுது முத்து இட்டு என்னோடு சேர்த்து கொண்டு அடியேன் முகக்கும். என்னையும் அறியாமல் ஒரு லிமிட்லெஸ்ஸா அளவு கடந்து நான் கொண்டாடுகின்ற என்னுடைய சத்குரு, என்னுடைய பகவானுடைய குரு ரமணேசன் திருவடிகள் இவை என்கிறார். இப்படி அதாவது முத்திட்டுன்றது முத்துதல், சேர்தல், சேர்த்து கொள்ளுதல். இன்னொன்று முத்திட்டுன்னா முத்தமிட்டு அந்த திருவடிகளுக்கு முத்தத்தை கொடுத்து அப்படியெல்லாம் அர்த்தம். அது அப்படி முருகனார் தன்னுடைய தலைவனை பகவானை இந்த ரமண சன்னதி முறைக்கு பாட்டுடை தலைவராக பிரகாசிக்கின்ற தம்முடைய சத்குருவை இந்த
திருவடி திருத்தாண்டகம். இதுவும் அப்பர் பெருமானுடைய ஒரு பாடல் நயம்தான். இந்த பாடல்களை எல்லாம் படிக்கும்போது அப்பர் பெருமானை தன்னுடைய முன்மாதிரியாக கொண்டு முருகனார் போன இந்த பாடல்களை எல்லாம் பாடும்பொழுது படிக்கும்போது நான் பாடுறதெல்லாம் சங்கீதத்துல சேராது, பாராயணம். அது எல்லாரும் பண்ணலாம். அது ரொம்ப சுலபமா நம்மால் செய்யக்கூடியது. இதெல்லாம் நீங்க படிக்கணும். சன்னதி முறையில் இருக்கிற அந்த இன்பத்தை நீங்கள் எல்லோரும் அனுபவிக்கணும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதுதான் சிவானந்த வெள்ளம் பொங்கி வழிந்து கிடக்குது. ஐயோ, புசிக்கு இந்த தேகம், நாம் எடுத்த தேகம் நழுவ முன்னே புசிக்க செரவாரும் ஜெகத்தீரே என்றார் தாய்மானவ சுவாமி. அப்படிப்பட்டதுதான். அப்படிப்பட்டதுல ஒரு ஒரு முயற்சி. நம்ம பெற்ற இன்பம் எல்லாரும் அனுபவிக்கணும். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதுதான். அப்படி முருகனார் அந்த ஒரு மனப்பான்மையில தான் இதெல்லாம் ஏற்றி இருக்கிறார். அவர் செய்த ஒரே காரியம் வாழ்நாள் முழுவதும் இந்த பகவானின் மீது பாடுவதுதான். அப்படிப்பட்ட ஒரு மகா பிரபு. இந்த தமிழ் சமுதாயம் அவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இன்னும் கூட சரியா தெரியல. இப்படிப்பட்ட ஒரு 30,000 பாடல்கள் தரம் குறையாமல், குவான்டிட்டியை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு, இப்படி அதுவும் சங்க தமிழ் நடையில. இதெல்லாம் யாருக்காவது புரியும் நினைச்சுன்னு எழுதினாரு. இப்ப நம்ம படிச்ச இந்த 2 பாடல் தொகுப்பும் எளிமையா எழுதியிருக்க. ரொம்ப ரொம்ப டஃபா எல்லாம் நிறைய எழுதியிருக்க. ரமணஞான போதத்தெல்லாம் பீக்ல போற. இப்படிப்பட்டவருடைய இந்த பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள் என்று சொல்லி, மேலும் அடுத்த சில பதியங்களை அடுத்த வகுப்புக்கு நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.